வணக்கம் நண்பர்களே. சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளரான மகாவிஷ்ணு என்பவர் பங்கேற்று சொற்பொழிவாற்றியுள்ளார். மாணவர்களின் கண்களை மூடச் சொல்லி பாடல்களை ஒலிக்க வைத்தது மட்டுமின்றி அவரது பேச்சை கேட்டு பல மாணவிகள் கண்ணீரும் விட்டுள்ளனர். நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது, யோக தீட்சை தருகிறேன் என்றெல்லாம் பேசியுள்ளார். சொற்பொழிவின் போதே அந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவை கண்டித்திருக்கிறார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கக்கூடாது என அந்த ஆசிரியர் வாதிட்டுள்ளார். வாதிட்ட ஆசிரியரை மற்ற ஆசிரியர்கள் சமாதானம் செய்த பிறகும் மகாவிஷ்ணு நடந்து கொண்ட விதம், அவருடைய உடல் மொழி, அவரின் பேச்சுக்களை வீடியோவில் நானும் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சி குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்திய வேளையில் பல தரப்பில் இருந்து கண்டனங்களும் கிளம்பியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது தொடர்பாக குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தியதில் அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று ஒரு நடிகர் கூட பள்ளி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி அவர்களை கண்ணீர் சிந்த வைத்து கண்டனத்திற்கு ஆளாகி அமைதியாக இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலான சொற்பொழிவு என்றே வைத்து கொண்டாலும் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவாக மட்டுமே நடத்தியதாக பள்ளி மாணவிகள் நம்மிடம் தெரிவித்தனர். படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களின் வயதிற்கேற்ற வகையில் அவர்களுக்கு புரியும் வகையில் அவர்களையும் அவர்களின் பிரச்சனைகளையும் உணர வைத்து அதிலிருந்து எப்படி வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதை குறித்த தன்னம்பிக்கை பேச்சாக இருந்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. அவரின் பரம்பொருள் சமூக ஊடக தளத்தில் அவரது பல வீடியோக்களை பார்த்தவன் என்ற முறையில் ஒரு வாதத்திற்கு அவரின் சொற்பொழிவு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் கூட அவரின் மத ரீதியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடம் தானா என்றால் எனது பார்வையில் அது இல்லை என்றே சொல்லுவேன். இதுபோன்ற கருத்துக்களை கேட்பதற்காகவே எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய காத்திருக்கும் கூட்டத்தினருக்கு சொல்வதை விட்டுவிட்டு மாற்றுத்திறனாளிகளையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அரசின் கல்வி முறையையும் விரிவாக பேசி குறை கூற இதுதான் சமயம் என்று பயன்படுத்தி கொண்டாரோ என எண்ண தோன்றுகிறது. உண்மையில் சமுதாயம் திருந்த வேண்டும் என்று மகாவிஷ்ணு நினைப்பாரே ஆனால் இலவசமாக பொது இடங்களில் அவரின் கருத்துக்களை சொல்லி நற்பணியாற்றி மனிதர்களுக்கு பாவம், புண்ணியம், கர்மா, மறுபிறவி போன்ற நல்ல விஷயங்களை சொல்லலாமே, சொல்வாரா? குறிப்பாக ஆன்மீகத்தின் பெயரால் பணம் சம்பாதிக்கிறவர்கள், மதுக்குடியர்கள், அடுத்தவன் சொத்துக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு படுபாதக செயல்களில் ஈடுபடுவோர், ஈவு இரக்கமின்றி கொலை செய்வோர், அளவுக்கு அதிகமாக ஊழல் செய்து சொத்து சேர்க்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் அவரின் கருத்துக்களை இலவசமாக சொல்வார் என்றால் ஒருவேளை எல்லோரும் உணர்ந்து உலகமே சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பது நம் கருத்து. அதை விடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறேன் என கூறி வீணான சர்ச்சையில் சிக்காமல் இருப்பதை ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே ஆயினும் அதை எங்கே சொல்வது, எப்படி சொல்வது என்று கூட அறியாதிருப்பது மடமைத்தனம். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.